ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிட்ரான் C3 ஷைன் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக். இது வந்து டாப் எண்டு. இதனுடைய மைலேஜ் டெஸ்ட்டை பார்த்துடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி பெங்களூர் டு கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எல்லா ரோடும் நம்ம பார்க்க முடியும். பெங்களூரோட ஹை டிராஃபிக் ரோட்லேருந்து சம்டைம்ஸ் கன்ஜஸ்டடான ஒசூர், கிருஷ்ணகிரி போன ஏரியாவெல்லாம் தாண்டி லாட் ஆஃப் ஹைவே ட்ராவலும் இருக்க போகுது. அட் தென் வந்து நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆக போகிறோம். கோயம்புத்தூர்லேயும் சம் சிட்டி டிராஃபிக் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட மொத்த ரிவ்யூவும் பார்த்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்க்குறதுனால நமக்கு ரியல் டைமில் இந்த C3X ஷைன் டர்போ ஆட்டோமேட்டிக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் உங்களை ட்ரைவ் பண்ணிட்டே பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டோம். டேங்க் ஃபில் பண்ணிடலாம். இப்போது டேங்க் ஃபில் பண்ணியாச்சு ஆட்டோ கட் ஆஃப் மெத்தடில். இப்போ நான் வந்து ட்ரிப்பை ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது பெங்களூரோட பீக் டிராஃபிக்கில் இருக்கோம். இது வந்து வர்த்தூர். நம்ம கிளம்பி ஜஸ்ட்டு 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இப்போது மைலேஜ் பார்த்திங்கன்னா 11.4 தான் காட்டுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால சிட்டிக்குள்ளே ஆப்வியஸாக ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும். ஆக்சுவலாக சிட்ரான் இஸ் நோன் ஃபார் தேர் சஸ்பென்ஷன். அது வந்து நாங்கள் இப்போ ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெங்களூரில் வந்து நிறையா பிட்டர் ரோட்ஸ் இருக்குது. இதே ரோட்டில் வந்து முன்னாடி நான் வேறு வண்டிலாம் வந்திருக்கேன். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் இப்போ நான் சிட்ரானில் வர்றதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் வந்து இந்த குழியில் விழுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ வண்டி குழிக்குள்ளே போகுது, மூவ் ஆகுது ஒழிய அது எதுவுமே வந்து சீட்டுக்கும் பாடிக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இந்த சின்ன சின்ன ஷாக்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தா சொல்லணும். பெங்களூர் தாண்டிட்டோம். பெங்களூரில் பயங்கரமான டிராஃபிக் இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 14 கொடுத்துருக்கு. இது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸு. 14 ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏசி வந்து 24 டிகிரியில் செட் பண்ணியிருக்கேன். லக்கேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்தர் பார்ப்போம். பெங்களூர்லேருந்து கிட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தர்மபுரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கரெக்டாக ஈவினிங் டைமில் வந்தங்காட்டி மூவிங் டூ வீலர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பெருசாக ஸ்பீட் எடுக்க முடியல. ஒரு 80-90 கிராஸ் பண்ண முடியல. சோஃபார் நல்லா மைலேஜ் கொடுத்துட்ருக்கு. இப்போ டீ பிரேக்காக நிறுத்தியிருக்கோம் தர்மபுரியில். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போகலாம். டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டோம். சேலமுக்கு இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்குது. வண்டியோட இன்ஜினை பற்றி சொல்லிடுறேங்க. இது வந்து பியூர்டெக் 110 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்ட் வித் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். ஸோ இது மேனுவல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 190 நியூட்டன் மீட்டர் டார்க் கிடைக்கும் சேம் இன்ஜினுக்கு. டார்க் கன்வெர்ட்டர் எடுத்துட்டிங்கன்னா 205 நியூட்டன் மீட்டர் டார்க். ஸோ இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். இன்ஜின் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக 90 to 100 க்ரூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இது 6 ஸ்பீடுங்கிறங்காட்டி நம்ம 2000 RPMக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 100 டச் பண்ணிடலாம். அதுவும் ஒரு மைலேஜுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். மைலேஜ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்ஜினும் பார்த்திங்கன்னா அழகாக 2000 RPMல நான் ரொம்ப புஷ் பண்ண தேவையில்லை. 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு அழகாக போயிட்டுருக்கு. ஓவர்டேக்லாம் ரொம்ப ஈஸிங்க இந்த வண்டியில். எஸ்பெஷலி இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணுது. அது ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியே தெரில. சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா, இல்லை சப்-4 மீட்டரில் உங்களுக்கு ஒரு SUV டைப்பில் இல்லை ஒரு ஹேட்ச்பேக் எதுவாக இருந்தாலும் சப்-4 மீட்டரில் பார்க்குற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்.
இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஆனால் அது 3 சிலிண்டர்னு நான் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம நினைக்காத வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாதுங்க. ஒரு 3 சிலிண்டர்னு சொல்லவே முடியாது. டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். ஸோ இப்போ பாருங்கள், நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு வைப்ரேஷன் வந்து சுத்தமாக எங்கேயுமே ஃபீலே இல்லை. ஆப்வியஸாக வந்து இது 3 சிலிண்டர்னு சொல்லவே முடியாதுங்க. மேபி ஒரு சில டைம் நீங்கள் வண்டியை வந்து நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஐடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரம்பிள்னஸ் வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சேலம் சிட்டிக்குள்ளே நுழைய போகிறோம். கோயம்புத்தூருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே மைலேஜும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல மைலேஜ் கொடுத்துருக்குங்க. 20.8 காட்டுது கிளஸ்டரில். மேபி இன்னும் நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் டவுன் ஆகலாம். இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. ரோடை பாருங்கள், இல்லை எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. வண்டி வந்து சின்ன ஒரு குழுக்கள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து பேசஞ்சருக்கு வந்து அது டிஸ்டர்பே பண்ணல. நான் உங்களுக்கு கொஞ்சம் 100ல் க்ரூஸ் பண்ணி காட்டிடுறேன். 90 இப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 90ல் பார்த்தீங்கன்னா 6th கியருக்கு ஷிஃப்ட் ஆகுது. நான் மேனுவலில் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 6th கியரில் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம் 90 ஸ்பீடில். கேபினுக்குள்ளே பெருசாக நாய்ஸ் இல்லை, எந்த வைப்ரேஷனும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக க்ரூஸ் ஆகிட்டுருக்கு. ஆர்பிஎம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போது ஜஸ்ட்டு 1700 நான் திரும்ப மேனுவலில் போட்டுறேன். ஆட்டோமேட்டிக்கில் போட்டுட்டேன். பாருங்கள், 100ல் போய் பார்ப்போம் எவ்வளோ ஆர்பிஎம் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நூறில் க்ரூஸ் ஆகிட்ருக்கோம். ஆர்பிஎம் பாருங்கள், ஜஸ்ட் 2000, ஜஸ்ட் லெஸ் தென் 2000 தான். ஸோ அதனால் ஒரு நல்ல மைலேஜ் எடுக்க முடியும். 100ல் போகிறது இன்ஜினுக்கும் பெரிய பர்டனாக இருக்காது. ஏன்னா ஆர்பிஎம் வந்து 2000 தான் இருக்கிறங்காட்டி. ஸோ வில் கண்டினியூ க்ரூசிங் தட் சேம் ஸ்பீட். நீங்கள் 100ல் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் எடுக்க முடியும். ஆல்சோ யூ கேன் டூ அ க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாங்க, அன்லெஸ் இந்த மாதிரி ஏதாவது லாரி குறுக்க வராத வரைக்கும். இப்போ பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டேன் 95 ஸ்பீடுக்கு. வண்டி அழகாக வந்து 1900 அண்டர் 2000 ஆர்பிஎம்குள்ளே தான் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. இப்போ திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு சின்ன டின்னர் பிரேக் முடிச்சுட்டு வண்டி எடுத்தாச்சு, கிளம்பலாம். கோயம்புத்தூருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ சித்ராவில் ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் காலப்பட்டி போயிட்டுருக்கோம். கைஸ்,
கைஸ், கோயம்புத்தூர் வந்துட்டோம். இப்போ வந்து திரும்ப டேங்க் வந்து ஆட்டோ கட் ஆஃப் மெத்தடில் வந்து ரீஃபில் பண்ணிடலாம். டேங்க் ஃபுல் பெட்ரோல். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் ரீடிங் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 359.3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நமக்கு கிளஸ்டர் படி பார்த்திங்கன்னா 20.2 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 61 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ சேம் வந்து நம்ம டேங்க் டு டேங்க் அகைன் ஃபில் பண்ணியிருக்கோம். நமக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு செக் பண்ணிடலாம். நம்ம ட்ரைவ் பண்ணது 359.3. நம்ம திரும்ப அடித்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 18 கிலோமீட்டர். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற மைலேஜ் பார்த்திங்கன்னா 19.96. கிளஸ்டர் ரீடிங்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் சேம், வெறும் ஜஸ்ட் 0.2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ நமக்கு ரொம்ப நல்ல மைலேஜ் கிடச்சிருக்குங்க, 20.2. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 16, 17, அதே ஒரு நல்ல மைலேஜ்னு நினச்சேன், டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக பொறுத்த வரைக்கும். பட் நமக்கு ரியல் டைமில் கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா 20.2. அதுவும் டிராஃபிக்கில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்லோ மூவிங் டிராஃபிக், நிறைய 2 வீலர்ஸ் அண்ட் லாரிஸ். ஸ்டில் நமக்கு 20.2. நம்ம நிறையா ஹைவேல தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பெரிய ஸ்பீடில் போக முடியல. ஒரு 80 to 90 அவ்வளோதான் போக முடிஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மைலேஜ். ஸோ இது ஒரு மைலேஜ் டெஸ்ட். இதே மாதிரி இன்னும் சிட்ரான் C3X ஷைன் டர்போ ஆட்டோமேட்டிக்கோட ட்ரைவ் ரிவ்யூ, இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய யூசர் ரிவ்யூவும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.